கர்த்தருடைய நல்ல நாமம், பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க தேவன் தந்த நல்ல தருணத்திற்காய், வாய்ப்புக்காய் என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற உங்களுக்கும் என் தேவனுடைய நாமத்திலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. ரூபவதிய ஊழியத்தின் மூலம், இந்த ஆர்க் டிவி மூலம் இந்த தேவ வார்த்தையை கடந்து வர கர்த்தர் கிருபையின் வாசலை திறந்ததற்கு கர்த்தருக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை நாம் ஆவலாய் கேட்க ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி அன்பு அப்பாவின் முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளையிலும் உடைய வார்த்தையை கேட்க எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். பேசும், நாங்கள் கேட்கட்டும். உடைய சத்தம் கேட்டு உடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் பலப்படுத்தி எங்களை காத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. இந்த நாளில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தன் சகோதரரால் குழியில் போடப்பட்டான், தூக்கி எறியப்பட்டான், விற்கப்பட்டான். ஆனால் தேவன் அவனை தூக்கி ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால் உயர்த்தப்பட்ட யாருன்னு சொல்லுங்க? யோசேப்பு. யாரு? யோசேப்பு. யோசேப்பு எகிப்தில் இருக்கிற அனைவருக்கும் பெரிய ஒரு அதிபதியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். இந்த யோசேப்பு யார் அப்படின்னு சொன்னால், யாக்கோபுடைய குமாரன், 11வது மகன். சரியா? யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், அதில் இவன் 11வது மகன் தான் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்பு தன் தகப்பனுக்கு பிரியமான ஒரு குமாரன். ரொம்ப பாசமாக வச்சிருந்தாரு. அவனுக்கு பல வர்ண அங்கிகளே கொடுத்திருந்தாரு. கர்த்தரும் இந்த யோசேப்பை ஆசீர்வதிக்க நினைத்திருந்தார். ஏன்னு கேட்டா, இவன் நல்ல பையன், கர்த்தருக்கு பயந்தவன் மட்டும் இல்லை, தன் தாயுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள் செய்கிற துன்மார்க்கமான காரியத்தெல்லாம் இந்த யோசேப்பு தாய் தகப்பங்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். ஒரு நாள் இந்த அண்ணன்மாருக்கெல்லாம் இது என்னன்னா பொறாமை, இவனை எப்படியாவது கொன்றணும்ன்ட்டு. தகப்பனும் நேசிக்காருலாம், அதனால அதுவும் பிடிக்கல. ஒரு முறை என்ன பண்றாங்க, அண்ணன்மாருக்கு பயிர், மாடு மேய்க்க போன ஆடு, மந்த மேய்க்க போன இடத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் கொண்டு போறான். அந்த நேரம் இவங்கெல்லாம் சொல்றாங்க, இவன் சொப்பனம் கண்டு நம்மளெல்லாம் தேய்க்க பண்றான்டா, இவன் சொப்பனக்காரன் வரான். கர்த்தர் இவனுக்கு சொப்பனத்தின் மூலம் வரும் காரியங்களை காட்டினாரு. சொப்பனக்காரன் வாரான் அப்படின்னு சொன்னாங்க. அவனே ஒருத்தன் சொல்றான், இவனை குழியில போட்டுருவோம், இவனை கொன்றுவோம், அப்பனா இவன் சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை பண்றாங்க. உடனே ஒருத்தன் சொல்றான், வேண்டாம்ப்பா அவளை, யூதா சொல்றான், வேண்டாம், அவன் ரத்தம் சிந்தாத, அவன் பாவம், அவனை கொன்னு அவன் ரத்தத்தை மறைப்பதனால நமக்கு ஒரு லாபம் கிடைக்காது. தாய் யூதாவை பெக்கும்போதே கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லிதான் யூதான்னு பேர் விட்டாளா, இவன் அவளை நல்லவனாதான் சொல்றான். திரும்ப ரூபனும் இவனை தப்பு வைக்க வழி தேடுறான். உடனே ரூபன் சொல்றான், நம்ம சகோதரன்ப்பா, அவனுக்கு ஒன்றும் தீங்கு செய்யாதீங்கன்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குழியில போட்டுட்டு இந்த ரூபன் வெளியே போயிட்டு வருவான். அங்கே குழியில ஆளை காணும். ரூபன், ஐயோ இளையஞ்சான காணுமே, என்ன பண்ணீங்க, காணுமே. அதுக்குள்ளே இவங்க எடுத்து இஸ்மவேலர்கிட்ட வித்து போட்டுருவாங்க. எகிப்துக்கு போற வியாபாரிகள் இஸ்மவேலர் இடத்துல இதை வித்து போட்டுருவோம் அப்படின்னு அவனை வித்து போட்டாங்க 20 வெள்ளி காசுக்கு. உடனே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அங்கே எகிப்துக்கு கொண்டு போய் எகிப்துல பார்வோன்ட்ட கொடுத்துட்டாங்க. இவன் பார்வோன்ட்டு அங்கே அடிமையா இருக்கான். ஆனா கர்த்தர் எந்த இடத்துல வச்சாலும் கர்த்தரால ஆசீர்வதிச்சு வைக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவன் என் வீட்டுல இருந்தாதான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் இல்ல, வீட்டை விட்டு எங்கேயோ தூர தேசத்துக்கு அனுப்பி அவனை அங்க ஆசீர்வதிச்சு உயர்த்துறாரு. இப்ப எகிப்துக்கு போன இடத்துல கர்த்தர் இவனை எப்படி உயர்த்துறாருன்னா, எகிப்து முழுசுக்கும் ஒரு பெரிய அதிபதியா, பெரிய அதிகாரியா உயர்த்துறாரு. எப்படி உயர்த்துறாரு அப்படின்னு சொன்னா, அந்த ராஜா பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துக்கு இவன் அர்த்தம் சொன்னான். தேசத்துல 7 வருஷம் ஒரு செழுமையான விளைச்சல் வரும், அப்புறம் பஞ்சம் வரும் அப்படின்னு சொன்னதுனால இந்த ராஜா என்ன செஞ்சான், அப்போ ஒன்ன போல ஞானம் உள்ளவன் வேற ஒருத்தர் இல்லை இந்த நாட்டை நிர்வகிக்க, நீனே அதுக்கு அதிகாரியா இருன்னு சொல்லி அவனை உயர்த்தி வேண்மைப்படுத்தி வச்சான். அதே மாதிரி அந்த தேசத்துல செழிப்பான வருடங்கள் வந்தன. 7 செழிப்பான வருடம், அப்புறம் 7 பஞ்ச வருடங்கள். அப்படி உடனே இவன் எல்லா தானியத்தையும் ஞானமா சேர்த்து வச்சான். ஆனா சேர்த்து வச்சுட்டு பஞ்ச காலத்துல உதவும்படிதான். உடனே அதே நேரம் எல்லா தேசம் முழுவதிலும் பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்தா எங்க ஆகாரம் இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க, எகிப்துலதான் நல்ல செழிப்பான ஆகாரம் சேர்த்து வச்சு கொடுக்காங்க, அங்கதான் இருக்கு. இதை யாரும் கேள்விப்படுறான்னா, யோசேப்புடைய தகப்பனார் கேள்விப்படுறாரு, தான் பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க பெரிய லேண்ட்லார்டு தான், செல்வ சீமான் தான். ஆனா துட்டு இருக்கு, ஆனா தானியங்கள் இல்லை. உடனே தன் மக்களை கூப்பிட்டு, குமாரரை கூப்பிட்டு, இங்க வாங்க, எகிப்துல உணவு இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன், அங்க எல்லாருக்கும் அளந்து கொடுக்குறாங்க, நீங்களும் போய்
எல்லாரும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா. உடனே எகிப்துல யாரு அதிபதியா இருக்கான்னு தெரியுமா? இவங்க சகோதரன் தான் அங்க உயர அதிபதியா இருந்து நெல் கொடுக்கான், அரிசி கொடுக்கான், தானியம் கொடுக்கான்னு தெரியல. இவங்க போயிடுறாங்க. இவங்க 10 பேர் போறாங்க. எப்படிதான் இருந்தாலும் எத்தனை வருஷம் கழிச்சாலும் அண்ணன் தம்பி தெரியாமலா இருக்கும். இவன் போறா 10 பேர் போய் எங்களுக்கு தாங்க அப்படின்னு. பாருங்க, அவங்க இன்னும் அங்கங்க போய் தான் சொல்றான். என்ன சொல், நாங்க ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளு, நாங்க 12 பேரு, ஒருத்தன் காணாம போயிட்டான். காணாமலாம் போனா இவங்க தான் குழியில போட்டு கொள்ளை ஏற்பாடு பண்ணி வித்து போட்டிருக்காங்க. அவன்கிட்ட சொல்றான், ஒருத்தன் காணாம போயிட்டான், ஒருத்தன் எங்க அப்பாட்ட இருக்காங்க கடைசிக்காரன், நாங்க 10 பேர் தானியம் கொள்ள வந்திருக்கோம். அப்ப நான் உங்களை வேவுக்காரர்னு சொன்னது உண்மைதான், நீங்க ஸ்பை தான், நீங்க தேசம் எங்க திறந்து கிடக்குன்னு பார்க்க வந்திருக்கீங்க. இல்லையா, இல்லை இல்லை, நாங்க உண்மையை சொல்றோம், நாங்க ஒரே தகப்பன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இவன்ட்டு பணிந்து கொள்றாங்க. முதல்ல பணிந்து கொண்டுதான் தரை மட்டும் முகங்குப்புற விழுந்து வணங்கி காரியத்தை சொல்லி கேட்காங்க. உடனே இவன் என்ன சொல்றான், நீங்க செய்யறது உண்மையான்னு பாக்குறதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒருத்தனை நான் சிறைப்பிடிச்சு வச்சுக்கிடுவேன். சரி, 3 நாள் இவங்களையும் காவல்ல வச்சுட்டு தான் சொல்றான். 3 நாள் கழிச்சு, வேண்டாம் பாவம், உங்களை நான் 3 நாள் அடைச்சி வச்சாச்சு, இன்னும் நான் கத்தருக்கு பயப்படுறவனாச்சு, உங்க அப்பா பாவம், அங்க ஆகாரம் இல்லாம இவங்க 10 ஆண்கள் தான் வந்திருக்காங்கல்ல, மனைவி பிள்ளைகள்லாம் அங்க பட்டினியா இருப்பாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிமியோனை மட்டும் பிடிச்சி எங்க சிறைச்சாலையில வச்சுட்டு, நீங்க மீதி எல்லாரும் தானியம் கொண்டு போய் உங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு பார்த்துட்டு வாங்க. இவங்க சிமியோனை பிடிச்சி அங்க வச்சுக்கிட்டாங்க சிறையில. உடனே காவல் கடங்களை வச்சுட்டான். அங்க எல்லாரும் போயிட்டாங்க. அங்க போய் சொல்றாங்க, இப்படி தேசத்து அதிபதி எங்களை ரொம்ப கொடூரமா பேசினாரு, அப்புறம் இன்னும் உங்க அப்பா சுகமா இருக்காரா, உனக்கு இன்னும் பிள்ளைகள் உண்டானோன்னா, ஆமா நாங்க சொன்னோம், அப்பா என்ன சுகமா இருக்காரு, வயசாயிடுச்சு, இன்னொரு தம்பி உண்டு, அவன் அப்பாட்ட இருக்கான், அவனை விட்டு அப்பாவை பிரிச்சா அப்பா உயிர் செத்து போயிடுவாரு, பிழைக்க மாட்டாரு, ஏற்கனவே ஒருத்தன் காணாம போயிட்டான் அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, நீங்க ஏன் அதெல்லாம் சொன்னீங்கன்னு இவன் கேட்கான். ஆனாலும் உள்ளதை சொல்லியாச்சு. அவரு இந்த யோசேப்பு என்ன சொல்றாரு, தான் தாய் பெற்ற தம்பி அவன், இவனும் அதுவும் தான் அவர் ராகேல் பெற்ற. உடனே அந்த சகோதரன் வராம நீங்க இனிமே அரிசி இங்க தானியம் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவன் தகப்பட்ட போய் சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, ஏன் இதெல்லாம் நீங்க சொல்லி எனக்கு துக்கத்தை வருவிச்சிங்க, அதை சொல்லியிருக்க வேண்டாமே அப்படின்னா. இல்ல, அவரு விசாரிச்சு கேட்டாரு அந்த அதிகாரி, நாங்க சொல்லாம முடியல, அதனால அந்த எகிப்து தேச அதிபதிக்கிட்ட நாங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு, நீங்க அவனை அனுப்பலன்னா நாங்க போக முடியாது, நாங்க பென்யமீனை கூட்டிட்டு போனா மட்டும்தான் அங்க போய் தானியம் வாங்க போக முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. உடனே என்ன சொல்லிட்டாரு அவரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம். அப்ப பாருங்க, உயிரோட இல்லைன்னு ஒருத்தன் நினைக்கப்படுறவன கத்தர் எப்படி வைத்துறாரு. தகப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா, ஒரு துஷ்ட மிருகம் இவனை பீறி போட்டுட்டுன்னு அவன் அங்கேயே பார்த்து பார்த்து, ஐயோ நான் துக்கத்தோட பாதாளத்துல இறங்கணும், என் மகன் செத்து போயிட்டானே, என்ன நேசித்த மகன் இறந்து போயிட்டானேன்னு அவன் வேதனைப்படுறான். கடைசியில என்ன செய்யறான், இவன் போயிட்டான், அங்க போயிட்டான். உடனே திரும்ப திரும்ப சொல்லி அவங்க இளையவே இல்லாம நாங்க அங்க போய் வாங்கவே முடியாது, அவன் வந்தாதான் நாங்க போக முடியும், இவரு அனுப்ப மாட்டேன்னு திரும்ப யூதா சொல்றான், நான் உத்தரவாதம் பண்றேன், அவனுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் பண்றேன், அவனை என் கூட அனுப்புங்க, நான் போய் கூட்டிட்டு போயிட்டு நான் அவனை பத்திரமா கொண்டு வந்து கொடுக்கேன், அப்படி இல்லைன்னா என்ன வேணாலும் செய்யுங்கன்னு. உடனே என் பிள்ளைகளை வேணாலும் நீங்க கொன்னுக்கிடுங்கன்ட்டு. அதுக்கு பிறகு சொல்றான், இல்ல செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. உடனே அவனுக்கு போற வழியில ஆபத்து நேரிட்டா என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு. உடனே ரூபன் சொல்றான், நான் இளைஞனுக்கு விரோதமா தப்பு செய்யாதிருங்கன்னு எத்தனை முறை உங்கள்கிட்ட கெஞ்சினேன், நம்ம அவனுக்கு செஞ்ச துரோகம் நம்ம பின்னால விரட்டிட்டு வருது, அவன் கெஞ்சினான்னா அவன் மன வியாகுலத்தை நம்ம பார்த்து இறங்கணுமா, இறங்கலல்ல, அதுதான் நமக்கு இந்த நிலைமை நேரிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே சொல்றான், கானான் தேசத்துல தகப்பன் இடத்துல வந்து எகிப்து தேசத்துல அதிபதியா இருக்கிறவன் எங்கிட்ட கடினமா பேசுறாரு, சிமியோனை சிறைப்பிடிச்சு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு. யாக்கோபா, என்ன நீங்க பிள்ளையற்றவனா ஆக்குறீங்க, யோசேப்பும் இல்ல, சிமியோனும் இல்ல, இனிமே பென்யமீனும் இல்லாம ஆக்க போறீங்க அப்படின்னு. உடனே எனக்கு விரோதமா இது எல்லாம் எனக்கு விரோதமாலாம் நேரிடுது அப்படின்னு. ரூபன் தன் தம்பிக்காக உத்தரவாதம் பண்ணிட்டு சொல்றான், நான் கொண்டு வந்து அவனை நிறுத்தலைன்னா பாருங்க, நான் அவனை நிறுத்துவேன், இளைய சகோதரன் வராட்டா என் முகத்தை நீங்க பார்ப்பது இல்லைன்னு சொல்றாரு. தேசத்திலேயோ பஞ்சம் கொடுமையா இருக்குது, அதனால நான் கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொல்றான். உடனே அதே மாதிரி என்ன செஞ்சிருக்காரு, இவரை பென்யமீனை அனுப்பிடுறாரு தகப்பன். அனுப்பிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாரா, என்ன நேரிடுதோ யாது நேரிடுதோன்னு இப்படி வேதனையில தான் இருக்காரு.
இவங்க அங்க போன உடனே இவங்க எல்லாரையும் பார்க்கான், தன் சொந்த தம்பியும் பார்க்கான். சொந்த தம்பினா தாய் பெற்ற தம்பி, அவனுடைய அப்பாவுக்கு தாய் பெற்றது. அழுகுறான், கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கான். அவனை ரொம்ப நேரம் அழுகுறான் விடாம. கடைசியில இவங்களுக்கெல்லாம் விருந்து ரெடி பண்ணுங்க. பெரிய அதிபதியா இருக்கான் பார்த்தீங்களா பார்வோன்ட்ட. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம். எல்லாருக்கும் விருந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு. இந்த எபிரேயர்களும் இந்த எகிப்தியர்களும் ஒன்னா சாப்பிட மாட்டாங்களாம். ஆனாலும் தனிப்பட விருந்து அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு தனியா. அப்புறம் சாப்பிட வரும்போது எல்லாரும் பயபக்தியோட நிக்காங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. சாக்குலலாம் அவங்கவுங்க பணம் வேற திரும்ப அனுப்பப்பட்டுச்சு. அதுக்கு என்னமோ நம்மளை சிறையில அவங்க மனசு அடிச்சுக்கிடுது, நம்மளை என்ன செய்வாங்களோ அதிபதினு. கடைசியில எல்லாரும் பணிஞ்சு வணங்குறாங்க. தகப்பனார் சொல்றாரு, காணிக்கெல்லாம் கொண்டு போய் உனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு. பணம் சாக்குல எல்லாம் கொண்டு போறாங்க. எல்லா பணத்தையும் கொடுக்காங்க. உடனே அவனுக்கு பணம் குறையாவா இருந்துச்சு, அதை அவன் வாங்கி எடுக்கல. ஆனா இஸ்ரவேல் சொல்றான், எனக்கு ஒரு சகோதரன் உண்டுன்னு சொல்லி இவ்வளவு துன்பத்தை வருவிச்சிங்க. யூதா தான் இரக்கம் உள்ளவன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மாதிரி பென்யமீனை கண்டதும் யோசேப்பு அவ்வளவு சந்தோஷப்பட்டு விருந்து ரெடி பண்ணி கடந்த கதையெல்லாம் சொல்றான். மதியம் சாப்பாட்டுக்கு யோசேப்பு வரும் வரை பயந்துகிட்டு காணிக்கையை வச்சுக்கிட்டு காத்துட்டே இருந்தாங்க. அப்ப எல்லாருடைய பங்கு பக்கிலும் பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிக பங்கு கொடுக்கான். அப்பிறகு பாருங்க, 5 மடங்கு அதிகம். இயேசு நமக்காக 50 ஏற்ற நேசர். யாருக்காக? தம்முடைய இளைய சகோதரன், நாம மீட்கப்பட, நாம ரட்சிக்கப்பட. அவரு யோசேப்ப பென்யமீனுக்காக எப்படி அழுதாரோ அதே மாதிரி தேவன் நமக்காக சிலுவையில என்ன செய்கிறார்? ரத்த கண்ணீரே வடித்தாரு. கெத்சமனேலையும் சரி அங்கேயும் சரி. யோசேப்பை காட்டிலும் மேன்மையானவர். சகோதரரை மனப்பூர்வமா மன்னித்த யோசேப்பை காட்டிலும் நம்முடைய நேசர் நம்முடைய தப்புகளை மனப்பூர்வமா மன்னித்து வா மகனே வா மகளேன்னு சொல்லி நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்போ தன் பொல்லாதவர்களாகிய தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்த யோசேப்பை காட்டிலும் பெரியவர் அல்லவா நம் தேவன். அவர் பணத்தை எல்லா சாக்கிலையும் அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்க சாக்கிலே போட்டுட்டு கடைசியில விருந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தானியம் கொடுத்து அனுப்பும்போது இந்த ராஜாவுடைய பாத்திரத்தை பானம் பண்ற வெள்ளி பாத்திரத்தை எடுத்து பென்யமீன் சாக்குல போட்டு கெட்ட சொல்லிட்டாரு இந்த அதிபதி. உடனே அதே மாதிரி யோசேப்பு அதே மாதிரி எல்லாம் போட்டு பென்யமீன் சாக்குல ராஜாவுடைய பாத்திரத்தையும் வெள்ளி பாத்திரத்தையும் போட்டு கெட்டிட்டாங்க. இவங்கள கடைசியில எப்போ அனுப்புறாங்களும் பாருங்க, உயிர் தெழுந்த இயேசு அதிகாலையில மரியாதை தேடி வந்தது போல இவங்களை அதிகாலையில விரட்டி விடுறாங்க, போங்க தானியம் கொண்டுட்டு போங்கன்ட்டு. இவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே இவங்களுடைய வேலைக்காரர் விசாரணைக்காரனை பிடிச்சு அனுப்புறான். அவங்கள பின்தொடர்ந்து போய் அவங்க கிட்ட சொல்லு, ராஜாவுடைய பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்க, நீங்க சாப்பிட்ட இடத்துல உண்ட வீட்டுக்கே கெண்டி தூக்கலாமா வா அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க. உடனே இவங்க 10 பேர் பதறாங்க. ஐயோ நாம எடுக்கலையே, நம்ம எடுப்போமா? நாங்க எடுப்போமா ஐயா? நாங்க எடுக்க மாட்டோமே, நாங்க பணம் திரும்ப வரும்போதும் திரும்ப தந்துட்டோமே கொண்டு நாங்க. உடனே ஒருத்தன் சொல்றான் முந்திரி கொட்டை மாதிரி, யாரு சாக்குல அந்த பாத்திரம் இருக்கோ அவனதான் குற்றவாளி, அவனை நீங்க பிடிச்சு வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றான். அது யார் சாக்குல இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனா அவன் கரெக்டா பென்யமீன் சாக்குல. உடனே பென்யமீனை பார்த்த உடனே எல்லாரும் திடுக்கிடுறாங்க. பென்யமீன் போகலைன்னா இவங்க போனான்னா அப்ப செத்து போயிடுவாரு, அவனுடைய ஆத்மாவோட அவரு ஆத்மா இணைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே கடைசியில இவன் சொல்றான், நாங்க அப்படி செய்யலன்னு. எல்லாரும் திரும்ப வந்துடுறான். எங்க வரான்? யோசேப்பு வீட்டுக்கு. யோசேப்பிட்ட வந்து மண்டாடுறாங்க, நாங்க அப்படி செய்வோம் ஐயா, நீங்க குடிக்கிற பாத்திரத்தை நாங்க எடுத்துட்டு போவோமா? அது எங்களுக்கு வேண்டியதே இல்லை அப்படின்னு. உடனே எல்லாரும் பென்யமீன் கழுத்தை கட்டிட்டு அழுதுட்டு உடனே திரும்ப என்ன சொல்றான்? சரி ரைட்டு போங்க, உங்க அப்பாட்ட போய் கொண்டு கொடுங்க, தகப்பனார்கிட்ட போங்க அப்படின்னு. அப்ப போற வழியில நீங்க என்ன செஞ்சுக்கிடாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபடி போடாதீங்க, சண்டை போடாதீங்க. ஏன்னா இவங்க சண்டை போடுற அண்ணன் தம்பின்னு உனக்கு தெரியும் தானே, அதனால நீங்க சண்டைலாம் போட்டுக்கிடாதுங்க. யோசேப்பை பார்க்க கடைசியில எல்லாம் சொல்லி கொடுத்து யோசேப்புக்கு ஒரு வண்டி நிறைய பண்டம் அலங்காரம் சாப்பாடு ஆகாரம் என் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றதுக்கு நிறைய வாகனங்கள்லாம் அனுப்புறோம். இன்னைக்கு பணக்கார வீட்டுல எத்தனை கார் நிற்கும், அதே மாதிரி அவங்க கிட்ட கழுதைகள் ஒட்டகங்கள் வண்டிகள் எல்லாத்தையும் அனுப்புறான். இன்னும் எக்கச்சக்கம் வண்டி போகுது, பெரிய வண்டி கூட்டம் போகுது. எதுக்கு போகுது? அவர் யோசேப்பு யாக்கோபோடு கூட மருமக்கமாறு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் வர்றதுக்கு. உடனே அங்க போய் சேர்ந்த உடனே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கூட்டிட்டு வாங்க, தகப்பனார கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த அண்ணன் தம்பிகிட்ட சொல்லி விடுறோம். எல்லாரும் போயிட்டாங்க. உடனே யோசேப்பு இங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. யோசேப்பு தகப்பனை போயிட்டு வர்ற வழியில வரும்போது எதிர்கொண்டு ஓடி, தகப்பன் வண்டி வரும்போது எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி அணைச்சி
முத்தமிட்டு ரொம்ப நேரம் விடாம அழுதானா. தகப்பனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டுல. தகப்பனுக்கு எப்படி இருக்கு, இவங்க போய் சொல்றாங்க, எப்பா எகிப்துல இப்ப அதிபதியா இருக்கிறவன் யோசேப்பு. இவங்க தான் சொன்னாங்க, ஒரு கொடிய விலங்கு அவனை பீறி போட்டுச்சு, இது உடைய மகனுடைய அங்கிதானோன்னு பாருன்னு கொண்டு காட்டினதும் இந்த அண்ணன்தார் தான். இப்ப என்ன சொல்றான், எகிப்துக்கு ஒரு பெரிய அதிகாரியா நம்ம யோசேப்பு தான் அங்க அமர்ந்திருக்கான் அப்படின்னு அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தகப்பன் என்ன சொல்லிட்டான், அவன் ஒரு கொடிய விலங்கு அவனை பீறி போட்டுட்டு அவன் செத்து போயிட்டான், நான் உயிரோட என் பிள்ளை இல்லையேன்னு அழுதுகிட்டே இருக்கான், நான் கண்ணீரோட தான் என் பாதாளத்துல இறங்குவேங்க. ஆனா இப்ப பாருங்க, இவங்களே சொல்றாங்க, எந்த வாய் சொல்லிச்சோ அதே வாயை திரும்ப மேன்மையா சொல்ல இருக்கு. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறது யோசேப்பு தான். அப்ப எல்லாருக்கும் தானியத்தை மட்டும் கொடுக்கல, திரும்ப எல்லாம் சொல்றான், நான் தான் இங்க உயர்ந்த அந்தஸ்துல இருக்கேன், எல்லாரும் இங்க வாங்க, நீங்க எல்லாரும் இன்னும் தேசத்துல எத்தனை வருஷம், 2 வருஷம் தான் போயிருக்கு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கு. உங்க பஞ்ச காலத்துல கர்த்தர் உங்களை இங்க போஷிக்கிறதுக்கு தான் என்ன அதிபதியா வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க விசாரப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், எல்லாரும் எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கிட்டு இங்க வந்துருங்க அப்படின்னு எகிப்துக்கு. உடனே இவன் என்ன செய்யறான், யாக்கோபு, அவனுக்கு இன்னொரு பேர் இஸ்ரவேல்னு இருக்குல்ல, அவன் இஸ்ரவேல் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பெயர் செபாவுக்கு போய் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டானான். பலியிடும்போது தேவன் யாக்கோபே யாக்கோபேன்னு சொல்லி இதோ அடியேன் அப்படின்னு சொல்றான். உடனே நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை என்ன செய்வான், மூடுவான் அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபு சரி பலி செலுத்திட்டு கர்த்தர் என்னங்க போ சொல்லிட்டாரு, எங்க போ சொல்லிட்டாரு, எகிப்துக்கு. சரின்னு சொல்லிட்டு தன் பிள்ளைகள் 70 பேரோட மருமக்கமாரு பேர பிள்ளைகளோட கிளம்பி வாரான். அப்படி வந்து கர்த்தர் அவனை எதிர போய் கூப்பிடுறான். உடனே கூப்பிட்டுட்டு ராஜாட்ட சொல்வாரு, உங்களை பார்வோன்னு கூப்பிட்டு கேட்டா உங்க தொழில் என்ன அப்படின்னு கேட்டா மந்தை மேய்க்கிற தொழில்னு சொல்லுங்க, நீங்க எங்க நாட்டுல குடியிருக்கீங்கன்னு கேட்டா கோசேன் நாட்டுல நாங்க குடியிருக்கோம், அதுதான் மந்தைகளை கவனிக்கிறதுக்கு மாடு மேய்ச்சிக்கிறதுக்கு நல்ல இடம், வசதியான இடம்னு சொல்லிட்டு நாங்க கோசேன்ல குடியிருக்கோம்னு சொல்லிடுறாங்க. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கோசேன் நாட்டுல குடியிருக்கோம்னு சொன்ன உடனே அங்க எல்லாரும் பார்வோன் அரண்மனையில இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் யோசேப்போட அப்பா வந்துட்டாரு, யோசேப்புடைய அப்பா யாக்கோபு வந்திருக்காரு, அண்ணன் தம்பி எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க பெரிய பிரஸ்தாபம் ஆகுது. இவங்க எல்லாரும் அங்க சரி கர்த்தர் நம்மளை இங்க கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நல்ல நாடாகிய கோசேன்ல குடியிருந்தாங்க. பாருங்க, கர்த்தர் என் சகோதரரை நீங்க என்ன வித்து போட்டதுக்காக விசாரப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களை ஜீவரட்சணை செய்யறதுக்கு தான் என்னை முன்னாலேயே அனுப்பி இருக்கிறாரு, நீங்க விசனப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமா மன்னிச்ச ஒரு சகோதரர்களை மன்னித்த ஒரு யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியா ஏற்படுத்தி வச்சாரு. தாமதிக்க வேண்டாம், நீங்க பிந்தலாம் வேண்டாம், தன் மகிமையை பார்த்து சொன்னீங்கல்ல அப்பாட்ட, எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு. உடனே யாக்கோபு தன்னுடைய ஆவி உயிர்த்தது, யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா, நான் போய் அவனை கட்டாயம் பார்ப்பேன்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யறாரு, வாராரு. தகப்பனுடைய கழுத்தை கட்டிட்டு யோசேப்பு என்ன செஞ்சாராம், வெகு நேரம் அழுதாராம். பாருங்க, பிரிஞ்சவங்க ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்தா அங்க இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க. ஆனா பென்யமீனுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பான் தான் தம்பிக்கு. அப்போ கர்த்தரும் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை நம்முடைய சகோதரருக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஆவலா இருக்காரு. யோசேப்பை இயேசுக்கே ஒப்பிட்டு சொல்லுவாங்க, அவன் 20 காசுக்கு விற்கப்பட்டான், இயேசு கிறிஸ்து 30 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டாரு, இயேசு புறக்கணித்து தள்ளப்பட்டாரு, அவர் அந்த கேடு அடைந்தார், அவருக்கு அழகும் இல்லை ரூபமும் இல்லை, நாம் அவரை பார்க்கும் பொழுது நாம் அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்ததுன்னு இருக்கு. ஏசாயா 53 அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார், அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, நாம் அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது, நமக்காக வேண்டி அந்த கேடு அடைந்தார், அழகற்று தோன்றினார்னு நம்ம பார்க்கிறோம். அதனால தூக்கி வீசப்பட்டவன் இன்னைக்கு அதிபதியா இருக்கான். உயிரோடு இல்லைன்னு சொன்னவனை உயர்த்தின கர்த்தர் நம்மளையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க நம்முடைய தேவன் வல்லவராக போதுமானவராக வலிமை மிக்கவராக இருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க கவலையே படாதங்க, நான் குடும்பத்துல இருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கேன், எங்க அண்ணன் தம்பி என்னை ஒதுக்கிட்டாங்க, நான் ஒதுக்குற மாதிரி ஒரு தீமையும் செய்யலை, ஆனா எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, அப்படி இருக்க சூழ்நிலையிலையும் உங்களை மறவாத ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் நம்மளை எகிப்துக்கு அதிபதியாகவும் குடும்பத்துக்கு தலைவனாகவும் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய வைக்க முடியும், ஆசீர்வதித்து உயர்த்த முடியும்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நொந்து போன உள்ளங்களை தேற்றுவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. தகப்பனே, விசேஷமா யோசேப்பு தன் குடும்பத்தால் தன் சகோதரர்களால் எவ்வளவாய் கொடுக்கப்பட்டாலும் தகப்பனே, நீர் அவனை செட்டைக்குள் மறைத்து உயர்த்தி பாதுகாத்தீர் ஆண்டவரே. குடும்பத்திற்கே ஆசீர்வாதமாக வைத்தீர். இன்னமும் அப்படி இருக்கிற மக்களையும் நீர் உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.